ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி ஸ்மித்ராஸ் வேர்ல்ட். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் நியூ இயர்க்கு நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்னு ஒரு குட்டி விலாகாக உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவல்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கோலம் தான். தீபாவளி, பொங்கல், எந்த ஃபெஸ்டிவல்னாலும் ஃபஸ்ட்டு தொடங்குறது கோலம்னு இருந்து தான். இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த கோலத்தோட நேம் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஷ் என்ன அப்படின்னா ஸ்வீட்டு. ஒரு ஸ்வீட் இல்லாமல் நம்ம இந்த ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா தான். ஸோ எங்கள் மாமியார் தான் இந்த அல்வா பண்ணாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ குருமா. இட்லி தோசைக்கு டொமேட்டோ குருமா அடி தூளாக இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருந்தோம். இட்லிக்கு வந்து டொமேட்டோ குருமா கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு வேணா கொஞ்சம் ஸ்பைசியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி. இது இல்லாமல் தமிழ் புத்தாண்டே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சம்மர் சீசன் நிறைய மாங்காய் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். காரம், இனிப்பு, புளிப்போட சுவையான மாங்காய் பச்சடி. அடுத்தது நம்ம பூஜைக்கு நம்ம போகலாம். பூஜையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முனீஸ்வரருக்கு பூலாம் போட்டுட்டு இங்கே நம்ம 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நம்ம காமாட்சி அம்மா விளக்கு எல்லாத்துக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம விளக்கு ஏற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் 2 நெய் தீபமும் போடுவோம். மெயினாக இந்த தமிழ் நியூ இயரில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பழ, வாழைன்னு முக்கணிகளையும் வச்சு நம்ம வீட்டில் ஏதாவது தங்க காயின், வெள்ளி காயின் இல்லை ஏதாவது ஜுவல்ஸ் இருந்ததுன்னா அதையும் வச்சு பூ வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு ஸோ இதை நம்ம பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக எங்கள் குட்டீஸ் சுட்டீஸோட சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக தமிழ் நியூ இயரை கொண்டாடணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ் சுட்டீஸோட ஹாப்பியாக தமிழ் நியூ இயரை கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அந்த தாம்பூலத்தட்டில் இருக்கிற பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாம்பூலத்தட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஃபஸ்ட்டு நீங்கள் குங்குமம், மஞ்சள் எடுத்து நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு அடுத்தது நீங்கள் பூவை எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தங்க நாணயங்கள் இல்லை வெள்ளி நாணயங்கள் ஏதாவது ஆபரணங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கழுத்துலையோ கையிலையோ நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் கணவர் இல்லைனா உங்களோட குழந்தைங்களோட பொருட்களையும் நீங்கள் அதில் வச்சு அவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சில்லறையோ இல்லை பணமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து உங்களோட பெட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லை பீரோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபைனலாக சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பபாய்.